தாயி சமாளிக்க முடியலையா? பக்கம் இன்னைக்கு ஈட்டி பாயுது. இதுல இருந்து தப்பிக்க முடியாம இன்னைக்கு நில குழஞ்சு வந்து நின்று என்ற தங்கங்க இன்னைக்கு படாத பாடுபட்டு வந்து நிக்குது. இதுல இருந்து மீட்டு கொடுத்து காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதாயா? இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். ஏமாந்த போல பொழைச்சிருச்ச கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து நீ கைவிட்டு போட்டு நிக்குது. மீட்டு போடலாமாயா? மீட்டு சாதிச்சு உனக்கு ஒரு தடம் போட்டு தரணும். அந்த தரத்துல போ முன முடியாத மீட்டு கொடுத்தாரு போதுமா? அதே மாதிரி அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பயந்துட்டு நிக்க வேண்டாமாயா? நான் இருக்கிற தகுதிமான் புரிஞ்சுதா? அல்லையில போட்டு அலசூடு போட்டு சேர்த்த வேண்டியது சேர்த்து கழிக்க வேண்டியது கழிச்சு கொடுத்தாரு போதுமா? இதை நீ இப்படி இந்த போக்குவரத்தை வச்சுக்கா. கூட வந்து நிக்கிறனாயா கூடவே வந்து முடிச்சு கொடுத்தா முடிச்சு கொடுத்துறேன்ட்டு அடியா என்னை நம்பி வந்து இன்னைக்கு கை ஏந்திட்டு நிக்கிற கலங்க வேண்டாம். இந்த பாலத்து கருப்ப இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உன்ற கூட வருவேன். துடிஞ்சு நடத்து மற்ற காரியத்துக்கு கூட வந்து நிக்கிற சாட்சி போடலாம் போதுமா? அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன். இல்லத்துக்குள்ளார பேச மாட்டேங்குதப்பா. எல்லாம் தலங்கி நிக்குது. தலங்கின காரியத்தை இன்னைக்கு தடையில்லாத முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? அடியா இன்னைக்கு மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன்னு சொன்னது புரிஞ்சா? பயப்பட வேண்டாம். 4 நீ சேதாரமாய் நிக்குது. ஒரு குணம் வந்தா 9 குணம் திட்டமாய் நிக்குது. இல்லத்துக்குள்ளார தெளிவை காமிக்குத. அதே மாதிரி பேசுறதும் பேச மாட்டேங்குது. இதை மீட்டு கொடுக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்குத. நீ நினைச்சபடியே உறவாட வச்சது போதுமா? அடியா நான் எப்படி இந்த கட்சி மனமேல நின்று அக்னி கையில நிக்கிறேன் பாத்தியா? அதே மணிக்கு அக்னியா குமரியா ஆறா பெருக்கி நீ காரியம் கை கூட மாட்டேங்குதே. நீ காரியம் கவுந்து போயிட்டு இருக்குதப்பா. நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு என் வட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்து கேட்டு நிக்குது. தொழில் முறையும் இன்னைக்கு சின்ன பணப்பட்டு நிக்குது. ஒரு பணம் வந்தா 9 பணம் திட்டமாய் நிக்குதப்பா. காசு பணம் வந்து சேர மாட்டேங்குது. குட்ட பணம் வந்து சேர மாட்டேங்குது. இல்லையா? மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. இதுக்கு விட தேடி குடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதி மண்ணில் உத்து போட்டு காரியத்தை முடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. துணிஞ்சு நடத்து மோன முடியாத படிப்படியா மீட்டு கொடுத்தா போதுமா? முடிச்சு கொடுத்தா ஆராய்ச்சி வாங்கி போடலாம் போ. தொழில் முறை இன்னைக்கு கொஞ்சம் கை கூட மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ளாரி கொஞ்சம் நோவு நொடி தெரியுது. இது முதல் நோவு நொடி நீக்கி வருமானத்தையும் பெருக்கி அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த அமாவாசைக்குள்ள தீர்த்து கொடுக்குறேன். இந்த அமாவாசைக்குள்ள தீர்த்து ஒரு படிக்கு 9 படி அளந்து கொடுத்து வட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்து சார்ஜ் தர ஒரு ரகசியம் ஒரு ஆதாயம் தர. சொத்து பிரச்சனை கைக்கூட்டி கொடுக்குறேன்னு தானே கூட சொன்னேன். புரிஞ்சுதா? கொஞ்சம் போரு நான் கொஞ்சம் போரு கைப்பற்றி தர்றேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவங்க எல்லாம் கொஞ்சம் அலக்கழிச்சு வேடிக்கை பார்க்குறாங்க. ஐயா அது கைப்பற்றி சேருமா சேராதான்னு பயிற்சிட்டு நிற்கிறேன். என்னை நம்பி வந்துட்டேன். நான் உனக்கு முதலே சொல்லிட்டேன். சொத்து பிரச்சனை கொஞ்சம் தவணையாக நான் முடிச்சு தர்றேன்னு சொல்லிட்டேன். நீ நினைச்சபடியே கை மீட்டு தந்துறனாயா? இது சத்திய வாக்கு. தாயி இந்த பாலத்து கருப்ப சொன்ன சொல்லு என்னைக்குமே பொய்யடாக. புரிஞ்சுதா? என்னை நம்பி நில்லு. பாத்திரலாம் ஆவியலாம் நாம்பலாம். புரிஞ்சுதா? தேடி கொண்டு தந்துடுற கூட வந்து நிக்கிற தாய் வாரிசு பெருகுது. இப்படி போறோம் இப்படி போ. தாயி ஒன்னா ஒட்டி மகளை காரியம் இன்னைக்கு கை கூட மாட்டேங்குதே. காரியம் அத்தனை கை கூடாம இன்னைக்கு பட்டி அத்தனைக்கு திக்கால் கொண்டா ஓடி இன்னைக்கு இல்ல நில குழஞ்சு உள்ள நில குழஞ்சு வந்து நிக்குது. உண்டுன்னா உண்டு சொல்லு. நோவுனுடைய ஒரு பக்கம் வருமானம் வந்து சேர மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள சில விஷயம் கைப்பற்ற நடக்கலாம் சொல்றேன். கைப்பற்ற முடியல. அங்கலாப்பு நடக்குது. அநியாயம் நடக்குது. இதுல இருந்து மீட்டு கொடுத்து வட்டி வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு திருப்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. திருப்தி போடலாமாயா? கைப்பற்றி போடலாம். முத்துமுகம் காமிச்சு முறையா மீட்டு கொடுத்தனாயா நீ நினைக்கிறபடி பங்கப்படாது சாதிச்சு தந்தாரு போதுமா? அப்படி முறை செலுத்தி முறை பாயிண்ட் கூட வந்து போகணும். அடியா தாயி அங்க கருப்பம் கோட்டையில
மாநில வந்து இன்னைக்கு ஈராத வரைக்கும் உத்தரவு போட்டு கொடுன்னு கேட்டு நிக்கிறாயா உண்டா இல்லையா? இல்லத்துக்குள்ளார இன்னைக்கு பேர் வழங்க மாட்டேங்குது, பேர் வாங்கி கொடுன்னு கேட்டு நிக்கிறியாயா? அது போக இன்னைக்கு வருமானமும் பத்த மாட்டேங்குதாயா? இல்லத்துலயும் இன்னைக்கு நிலவரஞ்சு நிக்கிறாயா? ஓட்டியமாக இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு நீ நீங்கிறது சோறல விஷத்தை முழுகி வேடிக்கை பாக்குறியப்பா. இதுல இருந்து மீட்டு கொடுத்து அவங்க சவால் போடுறதுக்கும் விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். பரவாயில்ல சொல்ல புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாமாயா? இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். உனக்கு படி இழக்க வேண்டியது என் பொறுப்பு, அதே மாதிரி அதை கைப்பற்றி தர வேண்டியது என் பொறுப்பு. இன்னைக்கு தனிமரமா நிற்கிது தோப்பாக்கி போதுமா? 3 வாரம் 3 அமாவாசை வர்ற வாரம் பூச சாமான் 9 கடி அப்படி நல்லெண்ணெய் கொஞ்சம் மறைச்செலுத்தி முறதிரி வாங்கிட்டு போ. எள் அளவு பங்கம் இல்லாம முடிச்சு கொடுத்தறனாயா? நான் இருக்கிற தகரிபானில் 2 பேரும் பயந்துட்டு நிற்க வேண்டாம். ஒரு புத்துக்கணி சாமி கும்பிட்டுட்டியா? கும்பிட்றையா? நல்லபடியா கும்பிட்றையா? மாதிரி கும்பிட்றையா? நிற்கிறாப்பியா? இன்னும் கைப்பற்ற முடியல. ஒரு தீபம் போடு. இந்த தீபம் போட்டு பட்டியல கொண்டு வைக்கி நான் இருக்கிறேன். இந்த பிடிச்சிக்கோ. இவன் இது நீ போக்குவரத்துல வச்சுக்க. ரகசியமா சொன்னது புரிஞ்சுதா? இந்த போதா இல்லை அப்படியே போய் அடியா தாயி ஒரே தீர்த்தலமா. நான் இருக்கிற தகரிமானிலே இன்னைக்கு இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு ரேட்டு கூட வந்து நிக்கிறாயா? பயம் இல்லாத போ. தொழிலுக்கும் கூட வந்துடுறேன், வம்சாவளிக்கும் பேர் வாங்கி கொடுத்துட்றேன், பட்டிக்கும் பேர் வாங்கி போடுறேன். புரிஞ்சுதா? இதை இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது நீ மென்னு முடிக்கிறோம். இதை இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது இதை மென்னு முடிக்கிறோம். தாய் இதா பண்ணா இதை நீ உரிச்சு தின்னு போறாங்க. அது தின்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை உரிச்சு தின்னு போடு. இதை நீ உரிச்சு தின்னு போடு. இதை தினம் கொஞ்சம் நீதான் தாய் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு தினம் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சு புரியுதா? பயப்படாத, ஒரே தீர்த்தர்ற. என்னை உறுதிப்படியா பிடிச்சிட்டு அப்படின்ட்டா என்ன நானே வந்து போறேன். போதுமா? போ இந்தா கொடுத்துடாத. இந்த அடியா தொழில் போக்கு வத்தி இல்லத்துக்குள்ள சில குறையெல்லாம் நிற்கிது. தனி மாறக்கூடாது. கூட அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறாயா? இன்னைக்கு ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாயி நிற்கிறது. இல்ல மத்தனை பருகலம் சாஞ்சு போச்சு. தொழில் முறையும் சிக்கலாக்கு விண்ணப்பட்டு போச்சா? மரபொருளா பேசிட்டு வர புரிஞ்சா? புரியுதியா? எத்தனை காலமா நீயும் படாத பாடுபட்டு பார்த்துட்ட, எங்கெங்கயோ போய் பார்த்துட்ட, மீள முடியல. மீட்டு கொடுத்து என் பட்டி பால் வாத்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்குது இல்லையா? அடியா மந்திர மாயத்தில் இன்னைக்கெல்லாம் முடக்கி வேடிக்கை பார்க்க வேண்டாம், கலங்க வேண்டாம். இந்த பாத்து கருப்பு நான் தகுதிமான இல்லை. நீ நினைச்சபடியே உறவாடி பேர் வாங்கி கொடுத்தாரு. போதுமா? சில விஷயத்தை உடைக்க முடியாது. புரிஞ்சுதா? தெய்வ வாக்கிலும் சரி மற்றதுக்கும் சரி கூட சரி தகுதிமாப்போ நீ நம்பிப்பா. எப்படி நீ ஆண்டு வந்தியோ அதே ஆட்சி கொடுத்துடலாம். போதுமா? இது வேற சமாச்சாரம். அந்த சமாச்சாரத்தை நான் உங்க கொப்பளத்தில் வந்து சொல்றேன். நான் பார்த்துக்கிறேன். முடிச்சுக்கோ. போதுமா? நான் இருக்கேன். போ போ அடியா உள்ளானது வெளியே சிரிச்சு நிக்கிறப்பா. உண்டா இல்லையா? அடியா இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாய் நிக்குது. காரியமும் கை கூட மாட்டேங்குது. தவுந்து போயிட்டு இருக்குது. நல்ல காரியமும் சேதாரமாய் நிக்குது, உள்ளத்திலையும் சேதாரமாய் நிக்கிறேன். இதுக்கு நல்லபடியா பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்குது. மீட் தந்தனப்பா கைப்பற்றியும் கொடுத்தாரு. போதுமா? இந்த பாத்து கற்ப நான் இருக்கிறேன். எத்தனையோ பக்கம் போய் குழப்பிட்டு வந்துட்டேன். நடக்குள்ள என்னை நம்பி நிக்கிற குழப்பாம புரிஞ்சுதா? என் பொறுப்புல விட்டு இது உடைக்க வேண்டிய இருந்த புடச்சு போடுவேன். இந்த ரகசியம் முடிச்சுட்டார். போதுமா? சென்னையிலிருந்து வந்து நின்றுட்டு அப்ப கூப்பிடுவாப்படியான்னு கேட்டுட்டே நிக்குது பாரு. அடியா பொட்டி மகனே இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்க அடியா. அது போக தொழில் முறையிலும் இன்னைக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது. ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாய் நிக்குது. சில சிக்கல சிக்கி நிக்குது. அந்த சிக்கலை மீள முடியல. இது நல்லபடியா எந்த விதத்தில் குறையில்லாம என்னை பாதுகாப்பு பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மீட்டெல்லாம் இருக்கு. நீயே கவலைப்பட்டு நிக்கிற. அதை எப்படி நடத்தணும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். நான் இருக்கிற தாயின் தப்புமே ஒன்றை பட்டியை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. சில சிக்கலை கட்டல போடுவேன். புரிஞ்சுதா? என் பொறுப்புல பா நான் முடிச்சு கொடுப்பேன். போதுமா? புரிஞ்சுதா? அதே மாதிரி உறவாட போதுமா? புதுமாலை போட்டலாம். புதுமாலை யாருக்கிட்டையும் மாலை ஏறுதுல
புதுமாலை உங்கள்கிட்ட வாங்கிட்டேன். புதுமாலை அமைதாயா, புரியுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இதுல 1000 உள்ளங்க வந்தா இந்த பாலத்துக்கு இருக்க முன்னாடி வந்து நிற்கும், புரிஞ்சுதா? அதே மாதிரி சில காரியத்துக்கு சில சோதனை போட்டிருக்கா, சில சோதனை போட்டிருக்கிற, பயப்படாத. அதே மாதிரி நீ போய் பொழப்பு பாரு, பொழப்பிடுங்க, போய் பொழப்பு பாருங்க. நான் கூட வந்து நின்று கழிக்க வேண்டியதை கழிச்சு, கூட்ட வேண்டியதை கூட்டி, இதே பட்டியல் நிறுத்தி ஒட்டு மலை போட்டலாம். போதுமா? வரணும் சொன்னா இந்த பாலத்து கற்பனை நம்பி வந்து நிக்கிறியா? நான் இருக்கிற தகிரிமன் இல்ல, எங்க போய் விட கிடைக்கல, கடைக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியாயா? விட எப்படி கொடுக்கறேன்னு போறேன். துணிஞ்சு நில்லு, கூடவே வந்து நின்று அத்தனை கைப்பத்தி வட்டி நிறையுதாயா, பால் பொங்குது, புடிச்சுக்கோ. அடியா தாயி, ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. இன்னும் தொழில் தவணம் இருக்கு, அடியானுக்கு நோக்கு நொடி இதை நல்லது பண்ணி கொடு. கால் பிரச்சனை, கை பிரச்சனை, இதெல்லாம் முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? ஒன்னும் பயப்படாத. கருப்ப நான் இருக்கிறனாயா, சொன்ன கருப்புக்குள்ள நல்லது பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்றேன். படிப்படி மாற்றத்துக்கு கொடுத்து தொழிலுக்கு போயிடணும். அப்பா அமைச்சு கொடுத்துருந்தாயா, தொழிலுக்கு புறப்பட சொல்லி 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி உனக்கும் அப்படித்தான் தாயி, தொழில மீட்டு கொடுக்குற முயற்சி பண்ணு, புரிஞ்சுதா? வேற என்ன வேணும்? வருமானம் பணம் எவ்வளவு வச்சுக்கிற? பாரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன், புரிஞ்சுதா தாயி? இருக்கிற பிரச்சனை எச்சா பண்ணிக்காத. நான் சில குறிப்பு சொல்றேன், அது பிரகாரம் போ, அதுக்கப்புறம் முடிச்சுட்டாரு. போதுமா தாயி? இந்த கருப்பு எப்பவுமே பொய்யாடு எடுக்க மாட்டேன்னு தெரியுமா இல்லையா? போ வரும், போ, இப்படி போ. அடியா வெளியே சொல்ல முடியாது, முடிச்சிட்டு நிக்குது, நிலகுலஞ்சு நிக்குது. என்னை நம்பி வந்து நில்லு. படிக்கப்படி ஒரு கூட சொன்னாம ஒரு வாயிலும் முழுங்க முடியாதப்பா, புரிஞ்சுதா? ஒன்னும் கலங்க வேண்டாம். நீ நினைக்கிறபடியே சாதிச்சு உன் வட்டிக்கு பேர் வழங்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கடன் ஜாமீன் தீர்த்து போடுற, சிக்கலும் வர வேண்டியதை வச்சு பேர் வாங்கி போடலாம். போதுமா தாயி? உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா ஐயா? உண்டா இல்லையா தாயி? ஒரு நிமிஷம் நிக்கிறது, மறு நிமிஷம் முடங்கி நிக்கிறாயா? நோவு நோடி ஒரு பக்கம், இல்லத்துக்குள்ளார பல சோதனை நடக்குது. வருமானம் பத்த மாட்டேங்குது, ஒரு அங்கலாப்பு நடக்குது. அந்த அங்கலாப்பு மனம் முடியாத சாதிச்சு என் வட்டியை வாழ வச்சு குடும்பத்து கேட்டு நிக்குதாயா? உண்டா இல்லையா? உனக்கு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற சில சோதனை நடக்குது, மீட்டு போடலாம். தகிரிமான நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டேன், ஒரு பக்கம் கை கொடுக்கல, கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறேன். இந்த பாலத்து கருப்ப தீர்ப்பு உன் பக்கமே வந்து போதுமா? பயக்காதையாக, நீ பயக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்காது. என் பொறுப்புல வந்து சாதிச்சு போதுமா? போதா அடியா தாயி, அங்கார கருப்ப கோட்டையில வந்து இன்னைக்கு பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நிக்கிறேன். ஒண்ணு கலக்க வேண்டாமாயா? என்னை முழு நம்பிக்கையோட நம்பி நில்லுதாயி. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறேன். இந்த 7 நாளுக்குள்ள சில சோதனை போட்டனாயா, அந்த சோதனை எல்லாம் மீண்டு தான் வந்து என் பட்டியல் நிக்கிறேன். பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து தெளிவை காமிச்சிடலாம், புரிஞ்சுதா தாயி? இன்னையிலிருந்து தெளிவை காமிச்சிரு. போனேட்டு சொன்னா இல்லையா, காரியம் கை கூட மாட்டேங்குதுன்னு. அப்புறம் மறுபடியும் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துறியா? நீ வந்து இன்னைக்கு முறை செலுத்தி வாங்குது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வந்து கூட வந்து நின்று பேர் வாங்கி கொடுத்த போதுமா? இந்த போக்குவரத்துல வச்சுக்கோ, போ வரணும். என்னடாக்கியா தொழில் முறை கொஞ்சம் ஏனா தானா நிக்குது. கடல் தலைக்கு மேல ஏறி போச்சு. இதுக்கு விட கொடுக்க முடியாது, முடிச்சிட்டு நிக்குதா? பயப்பட வேண்டாம். வெள்ளாம மாச்சிரமே நீ கொஞ்சம் சரியில்லையே. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனாயா, வெள்ளாம மாச்சல் பேர் வாங்கி கொடுத்துற. தொழில் முறைக்கு அப்படித்தான் விட்ட பணம் வருது, புடிச்சுக்கோ. ஐயா வெத்த கண்ணுக்கு கங்கணகாரி நடக்கணும், நடத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா? உண்டா இல்லையா? ஒட்டிமாக இன்னைக்கு இல்லத்துக்குள்ள சில தடுகள் நிக்குதப்பா. இந்த தடுகளை மீட்டு கொடுத்து வெத்த கண்ணுக்கு காரித்து முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. உண்டா இல்லையா? பயப்பட வேண்டாம். அப்ப என்ன பட்டியல வந்து நில்லு. 3 அமாவாசைக்குள்ளார சீல காரிய மனசுல நினைச்சிட்டு நிக்கிற. வெளியே சொல்ல வேண்டாம். சீல காரிய மனசுல நினைச்சிட்டு நிக்கிற. 3 அமாவாசைக்குள்ளார முத்து போட்டு முடிச்சு தர்ற. இது சக்தி வாக்கு. அடியா
இன்னைக்கு தொழில் முறைக்கு போட்டி நடக்குது. உஷாரா நில்லு. புரிஞ்சுதா? இல்ல அப்படின்னா இன்னைக்கு களை எடுக்க வேண்டியது களை எடுத்துருவாங்க ஐயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே இடத்துல உன்னை வாழ வச்சு இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறப்போ பெங்களூர் படம் வரமாட்டேங்குதா? பெங்களூர் படம் வந்து சேரணும். வந்து சேர்ந்தாத்தான் உனக்கு நிம்மதி. உண்டா இல்லையா? அம்மா மாசத்துல எதிர்பார்த்து முடிச்சு கொடுத்துருந்தாயா?